உலகிலேயே சிறந்த பொது நலன்களில் அல்லது சமூக சேவை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதில் மிக முக்கியமான ஒன்று எதுனா, நிறைய 2-3 இருக்கும். சிறந்த பொது நலன் அப்படின்னா இதில் நீ இதை சேர்த்துக்கலாம், நான் சொல்கிறது நீங்கள் சேர்த்துக்கலாம். மறுமணம் செய்து வைப்பது. திருமணம் செய்து வைப்பது வழக்கமாக நடக்கிற விஷயந்தான். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது அது ஒரு நல்ல பொது நலன் தான். அதை விட அது எல்லோரும் பண்ணுவாங்க வழக்கமாக. அப்படின்னா அதை விட சிறந்த பொது நலன் எதுனா, ஒரு கணவனை இழந்தவர்களுக்கு, மனைவி இழந்தவர்களுக்கு மறுமணம் செய்து வைப்பது. அது இருக்கிறதுலே மிகச்சிறந்த பொது நலன். உதவியாக இருப்பது. மறுமணம் செய்து வைப்பதில்லை, மறுமணம் செய்து கொள்வதற்கு உதவியாக இருப்பது. அந்த மாதிரி யாராவது கணவனை இழந்த பெண்கள் இருந்தாங்கனாக்கா, அது மாதிரி மனைவி இழந்த ஆண்கள் இருந்தாங்கனாக்கா, அவங்களுக்கு மறுமணம் செய்து வைப்பது. பிடிச்சிருக்கா என்பதை உறுதிப்படுத்திய பின்பு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்பதை உறுதிப்படுத்திய பின்பு அவர்களுக்கு மறுமணம் செய்து வைப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு சமூக சேவை, மிகச்சிறந்த ஒரு பொது நலன். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, ஒருவர் தனிமையில் வாழ்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து அவர்களை விடுவித்து ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையில் அவர்களை ஈடுபடுத்துவதற்கு உதவியாக இருப்பது அந்த மறுமணம் செய்து வைப்பதற்கு நிறைய குடும்பத்தினரே ஆர்வம் காட்டுவதில்லை. அதற்கு இங்கே வரவேற்பும் இல்லை. மறுமணம் செய்வதற்கு நிறைய பேர் தயாராகவும் இல்லை. அவர்களை மறுமணம் செய்வதற்கும் சம்மந்தப்பட்டவங்களே தடையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கே பயம், எதிர்காலத்தில் ஏதாவது ஆகிடுமோ, இதை சொல்லி குத்தி காட்டுவாங்களோ. சண்டைன்னு வந்தால் கடந்த கால வாழ்க்கையை நினைவுபடுத்தி அதை காயப்படுத்துவாங்களா மனசை. அல்லது ஒரு பெண்ணுக்கு குழந்தைகள் இருந்ததுனாக்கா, ஏற்கனவே திருமணம் செய்து கொண்ட அந்த கணவனோடு இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால், ஓரிரு குழந்தைகள் பிறந்திருந்தால், அந்த குழந்தை எதிர்காலத்தில் மறுமணம் செய்யும்போது வரப்போகிற ஒரு கணவன் அந்த குழந்தைகளை எப்படி பார்ப்பான், பராமரிப்பான், பாதுகாப்பான், அக்கறையோடு பழகுவான், அன்பாக அப்படிங்கிற அந்த சந்தேகம். இப்படி மறுமணத்திற்கு நிறைய தடைகள் இருக்குது. அதனால் அது பற்றி எல்லாவற்றையும் கடந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், நாளைக்கு மறுமணம் செய்து வைத்தால் அப்பவும் பிரிஞ்சிருவாங்க. மறுமணம் செய்து வைப்பதற்கு நிறைய பேர் மறுமணம் செய்து வைப்பதற்கு உதவி செய்கிறதுக்கே நிறைய பேர் ஏன் தடையாக இருப்பாங்க? குடும்பத்தினரே தடையாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, திரும்பவும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா திரும்பவும் பிரிஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, மறுமணம் செய்து வைப்பதற்கு யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க. குடும்பத்தினரே தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா முதல் திருமணம் அவங்க இங்கே திருமணம் செய்து கொள்வது என்னென்னா, அதாவது உறவு இப்போ சேர்த்து வச்சுட்டா அப்புறம் சாகிற வரைக்கும் பிரியக்கூடாது. பிரிவுங்கிறது உறவு எப்படி இப்போ இயல்பானதோ இயற்கையானதோ அது மாதிரி பிரிவும் இயற்கையானது. ஆக மொத்தம் மகிழ்ச்சியாக வாழணும். பிரிகிறாங்களோ சேர்றாங்களோ அது இல்லை முக்கியம். மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா? பிரிந்தால்தான் மகிழ்ச்சி, இவருடன் சேர்ந்து வாழ்வதை விட எனக்கு பிரிவது தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அதற்கான வேலையை செய்யணும். பிரியறதுக்கான உதவி செய்யணும். அதாவது உதவின்னா என்னென்னாக்கா, வெறும் மறுமணம் செஞ்சு வச்சுருக்கிறது திருமணம் செய்து வைப்பதோ கிடையாது. செய்து வைப்பது மட்டும் கிடையாது உதவி, சிறந்த உதவி. ஒருத்தர் இவனிடமிருந்து நான் பிரிந்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், அல்லது இவளிடமிருந்து நான் நிரந்தரமாக பிரிந்தால்தான், விவாகரத்து பெற்றால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான்னா அதற்கு உதவியாக இருக்கணும். அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உதவி செய்யுங்க. அது திருமணம் செய்து வைத்தால்தான் அது மகிழ்ச்சியாக இருக்கும். சிலருக்கு பிரிஞ்சாதான் நான் மகிழ்ச்சி, அந்த வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அதனால் நாங்கள் பிரிஞ்சாதான் எங்களுக்கு அது மகிழ்ச்சி அப்படின்னு இருக்கும்போது பிரிவதற்கான உதவி செய்யணும். ஆக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உதவி செய்வது தான் சிறந்த சமூக சேவை. சமூக சேவை என்பது என்றால் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உதவி செய்வது. அது சில இடங்களில் நீங்கள் திருமணம் செய்து வைப்பதற்கு உதவியாக இருப்பீங்க, மறுமணம் செய்து வைப்பதற்கு உதவியாக இருப்பீங்க, அல்லது கசப்பான ஒரு வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்காக விவாகரத்து பெறுவதற்கு ஒருவருக்கு நீங்கள் உதவியாக இருப்பது. இது எல்லாமே திருமணம் செய்து வைப்பது ஒன்றும் அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. சேர்த்து வைக்கிறோம், பிரிஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லை அது அப்படிங்கிற சந்தேகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுவாங்க. ஒரு நம்பிக்கையோடு தான் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை பிடிக்கலைன்னா பிரிவதற்கு உதவி செய்யணும். ஆக மொத்தம் ஒருத்தர் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உற்ற உதவியாக இருப்பது தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு சமூக சேவை என்பது தான் மிகச்சிறந்த ஒரு பொதுநலன். அதனால் இருந்தெல்லாம் நான் ஒதுங்கி எதுக்கு எனக்கு அது வம்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுல அர்த்தமே இல்லாத வாழ்க்கை, துணிவற்ற வாழ்க்கை, கோழைகளோட வாழ்க்கை தான் அது. அதனால் பிறருடைய மகிழ்ச்சிக்காக நாமளும் துணிவு பிறருடைய மகிழ்ச்சிக்கு உதவி செய்வதற்காக நமக்கு ஒரு துணிவு வேண்டும். எல்லாருக்குமே அந்த துணிவு என்பது வேண்டும். ஏன்னா நீங்கள் திருமணம் செய்து வைக்கிறீங்க நம்பிக்கையோட, பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, பின்னால் பிரிஞ்சிட்டாங்கன்னா என்ன அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் அந்த உதவி அதனால் எல்லா வித ரிஸ்கையும் ஏற்றுக்கிட்டு பின்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கான நியாயங்களை புரிஞ்சுக்கணும். அது தப்பு கிடையாது, என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால் அது இயற்கையானது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு
அந்த எந்த ஒரு சமூக சேவையை அந்த பொதுநலனை முன்னெடுத்து செய்வது என்பது ஒரு துணிவை அடிப்படையாக கொண்டது. தைரியம் உள்ளவர்கள் தான் அதை செய்வார்கள். கோழைகள் அதுபோன்று உதவிகளை செய்து கொள்ள பின்னாடி பிரச்சனை வரும் பயந்தாலே அவங்க பின்வாங்கிடுவாங்க. ஆக துணிவுன்னா என்னன்னாக்கா, நம்ம ஒரு தொழிலில் நீ நிறையா முதலீடு, அது ஒரு துணிவு. நிறைய லோன் வாங்கி ஒரு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிற, ரிஸ்க் எடுக்கிற, அது ஒரு ரிஸ்க்கு. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ரிஸ்க் இருக்குது. அதாவது உனக்கு பிடிக்கலையா பிரிகிறது, இல்லை பிடித்தவர்களை தேடுவது. பிடிக்கலைன்னா ஒரு திருமணம் எனது வாழ்க்கை பிடிக்கலை, அந்த கணவனோடு அந்த மனைவியோடு எனக்கு வாழ்வது பிடிக்கவில்லை என்றால் பிரிவது, அது ஒரு பெரிய துணிச்சல். அப்புறம் அதை பிறகு மறுமணம் செய்து கொள்வது, அதற்கான ஒரு தேடலோடு இருப்பது, அது ஒரு துணிச்சல். அதற்கு உதவி செய்வது, மறுமணத்திற்கான உதவி செய்வது, அது ஒரு துணிச்சல். அதை உறவில் பிரிவு உறவு என்பது இயற்கையானது. அதை முதல்ல ஏற்றுக்கணும். பிரிவை ஏற்றுக்க மாட்டேன். சேர்த்து வைக்கிறது தான் பெரிய புனிதமான செயல். சேர்த்து வைக்கிறதுல என்னென்னா ரிஸ்க் இல்லை. சேர்த்து வைக்கிறது யார் வேணாலும் அதை செஞ்சுருவாங்க. ஆனால் நியாயம் என்னன்னு பார்த்துக்கணும். அவங்க சேர்ந்து வாழ்வதில் மகிழ்ச்சியாக இல்லை என்பது பிரிவிற்கு உதவியாக இருப்பது தான் என்ன பிரித்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற பேர் வந்துடக்கூடாது. மற்றவங்க அதாவது சேஃபாக ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு போயிடலாம். பிரிவதற்கு இவங்க உதவி செய்கிறதுக்குன்னு யாருமே முன் வர மாட்டாங்க. பெரும்பாலும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் முன் வருவாங்க. அதாவது ஒரு பாதுகாப்பாக ஒரு பொதுநலனை செய்துவிட்டு போய்விடலாம், நல்ல பேரை வாங்கிட்டு போயிடலாம். எதுக்கு ரிஸ்க்? பிரிவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன்ப்பா. சில வக்கீல்களே அப்படி தான் இருப்பாங்க. வழக்கறிஞர்களே போனீங்கன்னா விவாகரத்து பெற விரும்புகிறேன் அப்படின்னு போனாக்கா நான் இந்த மாதிரி பிரியறதுக்கெலாம் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னும். அந்தளவுக்கு நிறைய முட்டாள் வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பொது அடிப்படையான அறிவு கூட இல்லாத வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி பிரிவோ அவங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எது தேவையோ அதை செய்து கொடுப்பது தான் நியாயம். அது மாதிரி உதவி என்பது என்ன அப்படின்னா, அந்த மறுமணம் செய்து கொள்வதற்கான உதவி, அல்லது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, அதையும் தாண்டி ஒருவருக்கு எது சரியோ அதற்கு உதவி செய்வது. அதில் நியாயம் இருக்கணும். நியாயமான காரணம் இருந்தால் பிறர் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எது சரியாக அதை செய்வதற்கு ஒரு துணிச்சல் தேவை.